பத்தி ஒளி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷம் அருந்திட்டோம், இல்லை விஷம் தீண்டிடுச்சு. என்ன சார் முதல் டாபிக்கே பார்த்தீங்கன்னா விஷம்ட்டீங்க, விஷம் அருந்துட்டேன்னு சொல்றீங்க, அதில் விஷம் தீண்டிடுச்சுன்னு சொல்றீங்க. என்ன சார், என்ன டாபிக் எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரணும். வந்தாதான் இந்த நான் சொல்லக்கூடிய கோயிலுடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையே எனக்கு பிரச்சனை சார், அதனால நான் மருந்து சாப்பிட்டுட்டேன் சார், ஆனா அதுல இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்கு பெரும்பாடாயிட்டேன் சார் அப்படி சொல்லக்கூடிய நபர்களா? சரி, இது ஒண்ணு. சார் நான் மருந்து அடிச்சிட்டேன், ஆனா அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேனே. என்னதான் மருந்துகள் நீங்க சாப்பிட்டாலும் அதோடைய ரெசன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்க, ஆனா அது உடம்புல அந்த மருந்து என்ன ஆகும், ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கும். அது நாள்பட என்ன ஆகும், அதுவே நமக்கு விஷமா ஆயிடும். இது ஒரு வகை. அடுத்தது தேள் கடிச்சிருச்சு, பூரான் கடிச்சிருச்சு, அக்கறை பாம்பு கடிச்சிருச்சு, இப்படி அதுல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா? அப்போ அந்த சமயத்துல உங்களுக்கு உடம்புல அதுல ஒரு லெசன்ஸ் உடம்புல தேங்கி நிற்கும். அப்போ அது நாள்பட என்ன ஆகும், நமக்கு கால் வலிக்கும், கை வலிக்கும், வச்சுக்கலாம். அக்கறை ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இதெல்லாமே முட்டி நம்ம நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு. அது என்ன வகையான கோயில் அப்படி கேட்டீங்கன்னா, கோபிசெட்டிப்பாளையம். ஆச்சுங்களா? கோபிசெட்டிப்பாளையத்துக்கும் ஈரோட்டில இருந்து கோபிசெட்டிப்பாளையம் போற வழியில ஆச்சுங்களா, தங்கமேடு சொல்லக்கூடிய மேடுல பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் கோயில் இருக்கு. அந்த சித்தருடைய பேர் என்ன கேட்டீங்கன்னா தம்பி கலை ஐயன் கோயில். இந்த தம்பி கலை ஐயன் கோயில பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா முன்னுக்கூட்டியே, தேலோ பூரணோ எதை கிடைச்சாலும் அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை பாத்தீங்கன்னா நமக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க. அந்த பிரசாதமாக நம்ம அந்த தீர்த்தத்தை நம்ம அருந்த போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷம் முறித்து அது வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருமானா? நிச்சயம் ஏற்படுத்தி தரும். இதுக்கு நாள் கிழமை, இந்த நாள் தான் போகணும், இந்த கிழமை தான் போகணும், அப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும், விரதமா இருந்துதான் போகணும், எதுவுமே கிடையாது. ஆனா இந்த விஷத்துக்குன்னு ஒரு கால நேரங்கள் இருக்கு. விஷம் முறிக்கிறதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்கு. அது என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்துல கரெக்டா இந்த 35 45 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை அருந்தினால் அது அமுதமாக நமக்கு வேலை செய்யுமானா? நிச்சயம் வேலை செய்யும். சரி, இது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஷம் சம்பந்தமான விஷயத்துக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில இன்னும் ஒரு பிரம்மாண்டம் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு கேட்டீங்கன்னா, இந்த கால்நடைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கால் உள்ள பிராணிகள். சார் 3 காலுக்கு உள்ள பிராணிங்க என்ன சார்? இந்த 3 கால் பிராணி சொல்றீங்களா சார்? அது என்ன சார்? 2 கால் பிராணிங்க தாங்க, கோழி தான். கோழியில சில கோழிகள் 3 கால் பிராணிகள் சொல்லக்கூடிய கோழி அங்க போனீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த 3 கால் பிராணி ஊனமட்ட கோழிகள். 2 கால் இருக்கும், இடையில ஒரு கால் இருக்கும், நடக்க முடியாது, தவந்து தான் போகும். அப்படிப்பட்ட கோழிகளும் அங்க
வந்தால் அந்த கால் ஒரு கால் எக்ஸ்ட்ரா கோழி கால் என்ன ஆகும், தானாவே அந்த கோழி இருந்து விடுபடும். அப்ப அந்த 3 கிரார் பிராணின்னு நான் சொல்றேன். சரி, இது ஒண்ணு. 5 கிரார் பிராணி சார், என்ன சார் 4 கிராம் பிராணி தான் சார், ஆடு மாடு, இது என்ன சார் 5 கால் எக்ஸ்ட்ரா. மாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியோ இல்லை முன்னாடியோ வந்து போனா எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்து மறைச்சிருக்கும். ஆட்டுக்கு அதே மாதிரி வந்து போனா அந்த தாவர கொட்டையிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மறைச்சிருக்கும். அப்போ 4 + 1 5. இப்படிப்பட்ட பிராணிகளும் அந்த கோயிலுக்கு வந்தா குணமாக்குமானா நிச்சயம் குணமாக்கும். அப்ப மனிதர்களிலிருந்து பிராணிகள் வரைக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு தீர்வு அமையுமானா நிச்சயம் அமைய வாய்ப்பினை இருக்கு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் விவசாய நிலங்கள் சுத்திரும். அப்ப அந்த விவசாயிகளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலையில வந்து கவனமாக இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம அறியாமையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷம் சொல்லக்கூடிய சர்ப்ப நாகங்கள் வந்து தீண்டிட்டால், நம்ம வந்து டவுன்ல இருக்கோம், விஷம் தீண்டிட்டா நம்ம விஷநாகம் வந்து அதான் அவ்வளவு சீக்கிரம் வராது. சப்போஸ் வந்துருச்சு தீண்டிச்சா என்ன பண்ணுவோம், உடனே ஆஸ்பத்திரி தூக்கு, அந்த ஊசி போடும் இந்த ஊசி போடும், அக்கறை வந்து போனா அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு வதச்சிருவாங்க. ஆனா அந்த ஊர்ல விஷம் தீண்டிட்டா டாக்டர் மருத்துவம் சம்பந்தமான எதுக்குமே கொண்டு போக மாட்டாங்க. உடனே அது சம்மந்தப்பட்டால நேரா கொண்டு போய் மூல பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை போட்டுட்டு போனவங்க எத்தனை பேரும் வெளியே வந்துருவாங்க. 1 மணி நேரத்துல அந்த ஆள் வந்து போனா உயிர் பொழைச்சி வெளியே வருவார். அப்படி ஒரு அதிசயமான கோயில் இந்த தம்பிக்கிற ஐயன் கோயில். ஏன்னா அங்க இருக்க விஷம் தீன நாகமே அந்த இடத்துல வந்து விஷத்தை எடுத்துட்டு போகும் என்பது ஒரு ஐதீகம். இன்னும் நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. எப்போ எல்லா நாளும் அந்த மே வந்துருமா, அதுதான் இல்லை. பௌர்ணமி நாள் மட்டும் அது ஒரு விசேஷமாக நடக்கும். மற்ற நாளெல்லாம் அதுக்கு உண்டான நீர்கள் கொடுப்பாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா நாகமே வந்து தன் விஷத்தை எடுக்கக்கூடிய நாள் பௌர்ணமி நாள். அந்த நாள்ல ஆணுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட நபர் அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சித்தர், தவமாக இருக்கக்கூடிய சித்தர் சர்வரூபமாக வந்து அந்த விஷத்தை எடுக்கிறதாக ஒரு ஐதீகம். இது ஒரு அந்த கோயில ஒரு மகத்துவம். சரி, இன்னொரு மகத்துவமும் இருக்கு சார். இன்னொன்னு மகத்துவம், ஆமா, ஆதி பராசக்தியே அகிலத்தையே காக்கக்கூடிய அந்த அன்னை ஒரு சர்ப்ப வடிவமாக வந்து அங்க வந்து தவம் புரிந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. அது தாய் மட்டும் அந்த சர்ப்பமாக இல்லை, கோடான கோடி தேவர்களும் ரிஷிகளும் அந்த ஸ்தலத்துக்கு வந்து அது சர்ப்பரூபமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா தவம் இருந்து அந்த தவ வலிமையை அங்க நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த மகத்துவம். அப்போ இந்த ஒரு கோயில்ல இத்தனை வகையான அதிசயங்கள் வந்து அங்க நிறைஞ்சிருக்கக்கூடிய கோயில் என்ன கோயில் அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கவுண்டபாடி சித்தோடு இடையில இருக்கக்கூடிய தங்கமேடு தம்பிக்கலை ஐயன் கோயில் தான் அந்த மகத்துவம் இருக்கிறது. ஒரு முறை சென்று கண்டு மகிழ்ந்து உங்களுடைய கருமாக்கள், முன்னோருடைய கருமா, தன் கருமா, இனி வரக்கூடிய வாழ்க்கையின் கருமா அனைத்தும் உங்களுக்கு மாற வேண்டுமா, ஒரு முறை இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய பாவ விமோசனத்தை ஏற்படுத்தி அந்த நாளிலிருந்து
உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதோர் நிச்சய சந்திக்கரை உங்களை இந்த விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.